இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமியை பார்த்து தேசத்தில் உள்ளவர்கள் வாழ்த்தின ஒரு வாழ்த்து. இந்த நகோமி தேசத்திற்குள் வரும்போது அவ்வளோ பேர் அவளை பார்த்தாங்க, இது நகோமி தானே. அப்போ நகோமி அந்த வார்த்தையை கேட்டபோது அவர்களுக்கு பதில் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னைய மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா நான் நிறைவுள்ளவளாய் நான் போனேன், ஆனா இன்னைக்கு நான் வெறுமையா திரும்பி வந்திருக்கிறேன். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார், அதனால என்னைய நகோமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்ன ஒரு நபர் இன்னைக்கு பாருங்க நிறைவுள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துக்கம் மறைந்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய சுதந்திரம் அற்றுப்போகாதபடிக்கு ஒரு துளிர்த்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல சர்வ வல்லவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கலாம். நம்ம அதை எதிர்மறையா உபயோகப்படுத்துறாங்க. சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கு. இல்லை, நிறைவா போனா நான் வெறுமையா வந்தா அதுக்கு காரணம் கர்த்தர் சொல்றாங்க. இல்லை, இப்ப இந்த இடத்துல வாழ்த்தும் போது சொல்லப்படுற வார்த்தை, கர்த்தர் தான் சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்றைக்கு உனக்கு தயை செய்திருக்கிறார். அப்போ நீங்க நல்ல ஒரு தேவ பிள்ளையா வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில நீங்க கடந்து சென்ற போது எதிர்பாராத ஒரு வேதனை, இழப்பு, தாங்க முடியாத துயரம், நம்பிக்கையற்று போன ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் இப்படி யாருக்குமே நடக்கக்கூடாது என்கிற ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதுனால மனக்கிளேசத்தோடு வெறுமையா இழந்து போய் தனிமையா பட்டுப்போன ஒரு நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம். உங்களை மற்றவர்கள் ஆச்சரியமா பார்த்து பரிதாபத்தோடு சில வார்த்தைகளை பேசும்போது நீங்க சொல்லியிருக்கலாம், இல்லை நான் கசந்து போனவள், நான் வாழ்க்கை இழந்து போனவள், நான் பட்டு போனவள்னு நீங்களே உங்களை அவங்கள்ட்ட அறிமுகம் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த நிலைமையை மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆல் சஃபிஷியன்ட் காட், எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவர். நகோமியின் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவளுடைய குடும்பத்தின் பெயர் அற்றுப்போகாதபடிக்கு சுதந்திரவாளியாய் கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்படுத்தினார். நிச்சயமாக அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்க நம்பிக்கை குறைந்து போக ஆண்டவர் விடமாட்டார். உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிற இந்த பாதிப்பிலேயே இருப்பதற்கு கர்த்தர் விடமாட்டார். இன்னைக்கு நீங்க துக்கமா இருப்பது உண்மைதான், இன்னைக்கு நீங்க இழந்து போயிருப்பது உண்மைதான், இன்னைக்கு நீங்க வெறுமையா இருப்பது உண்மைதான். இன்னைக்கு மறுபடி நீங்க திரும்பி வரும்போது பழையபடி ஒன்றுமில்லாமல் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நிலை உண்மைதான். ஆனா ஒரு சர்வ வல்லவர் இருக்கிறார். இந்த நிலைமையை அவர் மாற்றுவார், இந்த சூழ்நிலையை அவர் மாற்றுவார், இந்த வாழ்க்கையை அவர் மாற்றுவார். கண்டிப்பா உங்களுடைய பெயர் அற்றுப்போகாதபடிக்கு இதுவரைக்கும் எதிர்மறையாய் அறியப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெயர், உங்களுடைய வம்சம் இனி இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பின்னணி உடையது என்று அறியப்படத்தக்கதாக கர்த்தர் செயல்படுவார். அதை பார்த்து எல்லாரும் சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு சுதந்திரவாளி அற்றுப்போகாது இருக்க வேண்டியது அவளுக்கு செய்யப்பட வேண்டிய தயை. இதை போல உங்களுக்கு என்ன தயை செய்யப்பட வேண்டுமோ அந்த தயையை கர்த்தர் உங்களுக்கு செய்து தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்வில் மகிமைப்படுத்துவார். பரலோக தேவனே, தயை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.